மகா கிருபை அன்பு நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் தாமே மாலை வேலையில் மகன் நம்மளோட கருத்தில் கொடுக்குறப்பா. மகனோட மன விருப்பத்தின்படி செஞ்சிடலாம் ஆண்டவரே. கர்த்தாவே மகன் எதுக்காக நிற்கிறான்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே மகனுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல சுகப்படுத்த வர சபா பாப்பா பரிக்கா வர தூர பலக்கா வரக்கபா ரீமா கபுல ஸ்பிரிட்டி தூர ஸ்பிரிட்டி டிகஸ்னே டூ டோக்குமே சேப்ரோடோக்க பலக்கபா. ஆண்டவரே மகனை பலப்படுத்தி மகனை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே நல்ல சுகப்படுத்த தந்து மகன் செய்கிற ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுவாராக. ஏசு ரத்தத்துக்குள்ள மகனோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குற நீர் ஆளி ஏசு. ஏசு ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்துக்குள்ள ரத்த செய்ய ஏசு ரத்த செய்ய ஏசு ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார். எங்களுக்கு அதுதான் வேணும். மனம் உறுதியோடு இருப்பார். எந்த கலக்கம் இல்லாதபடி மன உறுதியோடு கர்த்தர் வெற்றி பெற கிருபை செய்வார். தம்பி தான் வேட்பாளருங்க. வணக்கம். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. அதெல்லாம் ஜெயிச்சிருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும். முதல் ஓட்டு கேட்க வந்து போட்டுறோம். நாங்கள் உங்களுக்கே போடுறோம். மகிழ்ச்சி. இதுதாங்கம்மா சின்னம், விவசாயி சின்னம். சரிங்களாம்மா, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, நீங்க போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்க, எல்லாம் நீங்களாம் முன்னேறணும். உங்க பேராண்டியே நினைச்சு சரி, வாய்ப்பு கொடுங்கம்மா. மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்கம்மா. என்கிட்ட வந்து உங்க வீட்டு பிள்ளையா நீங்க நினைச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய மற்றவங்கள மாதிரி இந்த பெரிய பெரிய கோடி சொன்ன அந்த அரசியலுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு வந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு காதல் கொண்டு நான் சேவை செய்யணும்னு அந்த களத்துக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் உங்ககிட்ட நான் உரிமையோடு நான் வந்து கேட்டிருக்கேன், எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி பண்ணுங்க. அரசியல் நாங்கள் முன்னாடி அதிலே நாங்கள் கொடுத்துருவோம் பாருங்க. அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு. இதுதான் எங்களுடைய புரிதல். அரசியல்னா இதுதான் அப்படின்ட்டு. ஆமாம், அன்றைக்கி காமராஜர் செஞ்ச அரசியல், கக்கன் செஞ்ச அரசியல் அதெல்லாம் வேற. இன்னைக்கு வந்து 500 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா இதான் அரசியல் நம்பிக்கை இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் எங்கள் நாங்குநேரி ஒன்றியத்தில் ஒன்றிய பொறுப்பில் இருக்காப்புல, கிளாஸ்மேட்டோட அண்ணன். ஆனால் டிஎம்கேல வந்து நான் கிளை செயலாளர். ஆனால் ஓட்டு 2 தடவை அவங்களுக்கு தான் போட்டேன். இல்லை, 3வது போடுங்க. ஒரே ஒரு விஷயம், ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது சரியா தெரியுமா? எனக்கு பிடிச்சது ஒரே விஷயம், கூட்டணி கிடையாது. ஆமாம், நான் தனியாக நிற்கிறேன். அந்த தில்லு தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ வரையும் எல்லாரும் எந்த கட்சி யார் கூட கூட்டணி போவான்னு கூட்டணி பேரம் பேசிக்கிருக்கும் போது நாங்கள் வாக்கு கேட்டு நான் வந்திருக்கேன்னா, ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ மாதிரி நிற்கிறோம். ஒரே விஷயத்துக்காண்டி 2 எலெக்ஷனாக நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தடவை போடுவேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்குநேரி. சரிங்க, பரவாயில்ல. ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, நான் வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்காது. மற்றபடி நான் இந்த தொகுதி பிரச்சனைக்காக எத்தனையோ முறை நான் வந்து மனு கொடுத்துருக்கேன், போராடி இருக்கேன், பல வழக்குகள் வாங்கி நம்ம இந்த களத்தில் நிற்கிறோம். அதனால் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம், எதுவும் செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டாங்க. சரிங்கம்மா. உங்கள் பேர் நான் நினச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நான் பெரிய கோடி சொல்லலாம் இல்லை. நான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்த ஒரு பையனாக நினச்சி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி. நான் தான் நிற்கிறேன் வேட்பாளரா. பேராண்டியே நினைச்சு ஓட்டு போட்டுருங்க. 25 வயசு தான். சரி, பேராண்டி தான் ஓட்டு போட்டுருங்க. சரியா? வாங்கிட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனையோ பேருக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிள்ளைகளை மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு. சரிங்களா? சரிங்க. ஐயா, நாம் தமிழர் கட்சி ஐயா. ஐயா, உங்க அனுபவத்துல வந்து நீங்க நிறைய கட்சியை பார்த்துருப்பீங்க. 40 வயசுல நின்றுருப்பாங்க, 30 வயசு, 50, 60, 70 வயசுல நின்றுருப்பாங்க. 25 வயசுல ஒருத்தர் நிக்கிறாரு, உங்க வீட்டு பிள்ளையா நிக்கிறாரு. ஒரு மாற்றத்தை வந்து எப்படியாச்சும் கொடுத்துட முடியாது அப்படின்னு நிக்கிறாரு. சீமானான பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு வாய்ப்பு, எல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து நிக்கிறோம், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு தெரியும், எல்லா தேர்தலையும் தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுறோம். யார் கூடயும் கூட்டணி கிடையாது. நாங்கள் முன்கூட்டியே நான் எல்லா கட்சிகளும் இப்போ யார் கூட கூட்டணிக்கு போகலான்னு காத்துக்கு இருக்கும்போது நான் ஓட்டு கேட்டே நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள். அதனால் நாங்கள் வந்து சீட்டுக்கும் நோட்டுக்குமானவர்கள் கிடையாது, இந்த நாட்டுக்கானவர்கள். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு அப்படின்றத உணர்ந்து நாங்கள் வந்திருக்கோம். அதனால் ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளையா நினச்சி ஓட்டு போடுங்க. நான் பெரிய பெரிய கோடீஸ்வரம் கிடையாது. நான் வந்து நிற்கிறேன், வேட்பாளராக நிற்கிறான், இவன் பல கோடி சொத்து வச்சிருக்கு அப்படிலாம் இல்லை. என் வீடும் இந்த மாதிரி உங்களை மாதிரி வீடு தான். உங்கள் வீட்டு பிள்ளையா
நான் என்ன வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பகுதியுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு மனு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன், வழக்கு வாங்கியிருக்கேன். புலிகுளம் போலீஸ் கந்தசாமி வீதி, போலீஸ் கந்தசாமி வீதி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு வீதி. மீன் கடை இருக்குங்களா போலீஸ் கந்தசாமி வீதியில், மீன் கடைக்கு மேலே. ஆமாம், அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருடைய எண்ணும் அது இருக்கு, என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடுங்க. சரி சரி 25 வயசு தான் ஆகுது. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஒரு வாக்கு போடுங்க. சரிங்களா? நன்றி. நன்றிங்க. தேர்தல் வருது, இந்த தேர்தலில் நான் ஒரு வேட்பாளராக நினைக்கிறேன். வணக்கம். ஆனால் சீமானண்ணா கட்சியிலேருந்து வந்திருக்கேன், நான் வேட்பாளராக. சரி, மறக்காமல் போட்டுருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆமாம், சரிங்க சரிங்க. நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்க, பின்னாடி பாருங்க. எங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் படித்து பாருங்க. சின்னம் மாற்றிட்டாங்க. சரி, இது உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது தான். இல்லை, அது கரும்பு விவசாயியாக இருந்துச்சு, இப்போ ஏற்கனவே போட்டுருக்கோம். விவசாயம் இருந்தது, அது வேற ஏதோ பிரச்சனைனால எடுத்துட்டாங்க. அவங்க இல்லை கர்நாடகாவில் ஒருத்தர் வாங்கினான்னு சொல்லி கேஸ் போட்டு ரத்து பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது மீண்டும் இந்த சின்னம் கிடைச்சிருச்சு. எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் அரசியல்லையே கரைச்சி குடிச்சவங்க. வீட்டில் கேஸ் போட்டு எவ்வளோ போராடி விவசாய சின்னத்துக்கு அவரு தெரியுங்களா, ஒரு டைம் என்னமோ வேற சின்னம் தான் கொடுத்தாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஒரு வாய்ப்பு அறிமுகப்படுத்துங்க. அதான் ஒரு வாய்ப்பு கொடுங்க, மறக்காதீங்க. நன்றிங்க. வேட்பாளர் தம்பி கோவை தெற்கு தொகுதி நம்ம தெற்கு எம்எல்ஏ நிற்கிறாரு, சீமானன் கட்சியில் நம்ம கட்சியில் நிற்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க இளைஞர்களுக்கு. நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் மாறி மாறி ஒரு வாக்கு செலுத்தியிருப்பீங்க. இந்த ஒரு முறை வந்து படித்த பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் களத்துக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் மற்றவங்கள மாதிரி அரசியலை வந்து ஒரு பிழைப்பாக நாங்கள் வச்சு நடத்தலை. நாங்கள் அதுலேயே நாங்கள் எழுதியிருப்போம், அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு. அந்த முழக்கத்தை முன் வச்சு நாங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம். யார் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க. நீங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பிள்ளை தான் நான். அதனால் நீங்கள் தான் என்னை வந்து, நீங்கள் சும்மா பாருங்கள் யார் வந்து நமக்காக நிற்பா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். எந்த வேட்பாளர் சரியாக இருப்பாங்க, யார் நமக்காக நிற்பாங்கன்றது. கண்மூடித்தனமாக இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்க வரல. இதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சுருக்கான், இவன் என்ன செஞ்சுருக்கான், எல்லா கட்சி வேட்பாளர்களையும் பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நம்ம உங்களுக்குலாம் அரசியல் சொல்லித்தர வேண்டியதில்லை, நீங்களாம் வந்து அரசியலில் வந்து உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து, நீங்கள் வரக்கூடிய பிள்ளைகள் சரியாக செய்வாங்களா என்ன ஏதுன்னு பார்த்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்க சரிங்க, போயிட்டு வரேங்க. காசு கொடுக்கல, நல்ல கருத்து. இதுதான் எங்கள் சின்னம், விவசாய சின்னம்மா. அதனால் நீங்கள் இவர் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா பேசுவார் சீமானண்ணா. இவரு தெரியுதுங்களா யாருன்னு? இங்கே இருக்கப்ப அந்த வண்டியில் விட்டு வச்சிருந்தாங்க. அப்படிங்களா? சரிங்க, சரி போடுறோம். ஒரு வாய்ப்பு சின்னம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லுங்கள். சரி, நன்றி.